திரைவானில் உச்சத்தில் இருக்கும் நேரத்தில் அரசியல் ஆடுகளத்துக்கு வந்திருக்கிறார் விஜய். இச்சமயத்தில் அவரது 40 ஆண்டு கால திரைப்பயணத்தில் அவருக்கு அடுத்தடுத்த வெற்றிகளையும் அடுத்த கட்ட பரிமாணங்களையும் கொடுத்த திரைப்படங்களின் இயக்குநர்கள் விஜயுடனான தங்கள் நினைவுகளை இங்கு பிரியமுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். தன்னுடைய அப்பா S.A. சந்திரசேகரன் எழுத்து இயக்கத்தில் விஜய் தொடர்ந்து நடித்தபடி வளர்ந்து வந்த காலம் அது. அதிலிருந்து அவரை வெளியே இழுத்து போட்டு அவருக்கு கண்ணியம் மிகுந்த முதல் திருப்பு முனையை பூவே உனக்காக படத்தின் மூலம் கொடுத்தார் இயக்குனர் விக்ரமன். மதம் மாறி நடந்த ஒரு காதல் திருமணத்தால் 2 உயிர் நண்பர்களின் குடும்பங்கள் பிரிந்து விடுகின்றன. அடுத்த தலைமுறையில் அதே போன்றதொரு திருமணத்தால் பிரிந்த குடும்பங்களை மீண்டும் இணைத்து வைக்கும் ஒரு துடிப்பான இளைஞனின் கதைதான் படம். படத்தின் முடிவில் தோல்வி அடைகிறதுக்கு காதல் ஒன்றும் பரீட்சை இல்லைங்க, அது ஒரு ஃபீலிங். அது ஒரு தடவை வந்துடுச்சுன்னா மறுபடி அதை மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது என்று காதலை உயர்ந்த இடத்தில் வைத்துவிட்டு அதுவரை அந்த வீடுகளின் பேரனாக நடித்த நாயகன் வாக்கவே செய்வார். காதல் எனும் உணர்வை கௌரவம் செய்த இந்த படத்தில் மட்டுமல்ல, தன்னுடைய எல்லா படங்களிலும் நேர்மறை சிந்தனை கொண்டவர்களாகவும் தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் இளைஞர்களை சித்தரிப்பதில் தனித்து தடம் பதித்தவர் விக்ரமன். அவர் பூவே உனக்காக பட நினைவுகளை இங்கே பகிர்ந்திருக்கிறார். அப்போது இந்தியா முழுக்க ஹம் ஆப்கே ஹேன் கவுன் இந்தி படம் பெரிய ஹிட். சென்னை உட்லண்ட்ஸ் தியேட்டரில் 100 நாட்களை தாண்டி ரெக்கார்ட் பிரேக்காக ஓடிக்கொண்டிருந்தது. அதே மாதிரி குடும்பமாக மக்கள் வந்து பார்க்கணும், இளம் ரசிகர்களுக்கானதாக கதை இருக்கணும், அது மியூசிக்கலாகவும் இருக்கணும் என்றுதான் பூவே உனக்காக படத்தின் திரைக்கதையை எழுதி முடித்தேன். முடித்ததுமே அக்கதையில் நம்பியார் சார், நாகேஷ் சார், விஜயகுமாரி அம்மா, சுகுமாரி அம்மா, மலேசியா சார், ஜெய்கணேஷ் சார் ஆகியோரையெல்லாம் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க வைப்பது என்று முடிவு செய்து கதையை கூறி அவர்களை சம்மதிக்கவும் வைத்துவிட்டேன். சொன்ன நம்ப மாட்டீங்க, விஜயை இயக்குவதற்கு முன்பு அவர் நடிப்பில் ஏற்கனவே வெளியான 4 படங்களையும் நான் பார்த்திருக்கவில்லை. ஆனால் தேவா படத்தில் இடம்பெற்ற சின்ன பையன் சின்ன பொண்ணை காதலிச்சா ஒரு பாட்டு வரும் என்கிற பாடல் பெரிய ஹிட்டாகி சன் தொலைக்காட்சியில் திரும்ப திரும்ப ஒளிபரப்பப்பட்டு வந்தது. ராஜேஷ் கண்ணா, ஷர்மிளா டாகூர் நடித்த ஆராதனா படத்தில் இடம்பெற்ற ரூப் தெரா மஸ்தானா பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாயலில் உருவான சின்ன பையன் பாடலில் விஜயின் துருதுருப்பான நடனமும் துடிப்பான முகபாவங்களும் என்னை சட்டென்று கவர்ந்தன. இவர்தான் பூவே உனக்காக திரைக்கதைக்கு பொருத்தமான ஹீரோ என மனதில் ஃப்ளாஷ் அடித்தது. உடனே தயாரிப்பாளர் R.B. சௌத்ரி சாரிடம் போய் விஜய் இந்த கதைக்கு சரியாக இருப்பார் என்றேன். அவரோ, என்னையா சொல்கிற, விஜய் பக்கா கமர்ஷியல் கதைகளில் நடிச்சிட்டு வரார், உன்னோட ஸ்டைல் கம்ப்ளீட்டாக வேறு, உங்கள் 2 பேரோட காம்பினேஷன் எப்படி ஒத்துப்போகும், SACயே இந்த கதைக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார், எதுக்கு ரிஸ்க் என்றார். நானும் அவருக்கு நிச்சயமாக இந்த கதை பிடிக்கும் சார் என்றேன். எனது புது வசந்தம் படத்தை பார்த்துவிட்டு SAC சார் என்னை மனதார பாராட்டியிருந்தார். அதன் பிறகு எனது ஒவ்வொரு படத்தையும் பார்த்து பாராட்டி வந்தார். நான் உறுதியாக சொன்னதை பார்த்து உடனே SAC சாருக்கு ஃபோன் செய்து விட்டார் சௌத்ரி சார். எதிர்முனையில் விஜயை வச்சு அடுத்து 2 படம் இயக்கிட்டு இருக்கேன், செப்டம்பரில் தான் கால்ஷீட் இருக்குது, ஆனால் எனக்கு விக்ரமன் படங்கள் ரொம்ப பிடிக்கும், நாளைக்கு அவரை வீட்டுக்கு வர சொல்லுங்க, நானும் விஜயும் ஒரே சிட்டிங்கில் கதையை கேட்டுடுறோம் என்றார். அடுத்த நாள் சாலிகிராமத்தில் இருந்த விஜயின் வீட்டுக்கு போய் கதை சொன்னேன். பல காட்சிகளில் விஜயும் SAC சாரும் மனம் விட்டு சிரித்து ரசித்தாங்க. எங்கே அவர்களுக்கு கதை பிடிக்காமல் போய்விடுமோ என்கிற எண்ணத்தால் சோக கிளைமேக்ஸ் பற்றி வாயே திறக்கலை. ஹாப்பி என்டிங் தான் சொன்னேன். அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. செப்டம்பர் வரை காத்திருந்து படப்பிடிப்பை தொடங்கினேன். படப்பிடிப்பு தொடங்கும் 5 நாட்களுக்கு முன்னர் படத்தில் நடித்த ஒரு மூத்த நடிகர் என்னிடம், இவ்வளவு கனமான கதையை அந்த சின்ன பையன் தாங்குவானா, நீங்கள் குருவி தலையில் பனங்காயை வைக்கிறீங்க என்று சொல்லி பயமுறுத்தினார். நான் பயப்படவில்லை. அப்போது அவரிடம், இந்த கதைக்கு 100% விஜய் நியாயம் செய்வார், அதற்கான திறமை அவரிடம் இருப்பதாக நம்புகிறேன் என்றேன். அதை படப்பிடிப்பின் முதல் நாளிலேயே நிரூபித்தார் விஜய்.
நாகர்கோவில் அருகிலுள்ள பூதப்பாண்டி என்கிற அழகான கிராமத்தில் முதல் நாள் ஷூட்டிங். விஜயகுமாரி அம்மா, சுகுமாரி அம்மா 2 பேரோடும் விஜய் நடிக்கும் காட்சியின் மாஸ்டர் ஷாட். அதில் நீள நீளமான வசனங்கள், நிறைய மாடுலேஷன், பலவித எக்ஸ்பிரஷன் என்று பல விஷயங்களை நினைவில் வைத்து நடிக்க வேண்டும். விஜய்க்கு பெரிய சவால். ஒரு முறை வசனத்தை வாசித்து காட்டினேன். கண்களை மூடிக்கொண்டு வசனத்தை கேட்ட விஜய், ஓகே சார், நான் ரெடி சார் என்றார். என்னால் நம்ப முடியவில்லை. என்ன சார் இது, இன்னும் மானிட்டரில் ஒரு முறை கூட ஒத்திகை பார்க்கவில்லை, அதுக்குள்ளே டேக் போகலாம்னு சொல்கிறீங்களே என்றேன். நான் ரெடி சார், உங்களுக்கு ஓகேன்னா நேராக டேக் போகலாம் சார் என்று மிக பணிவாக தாழ்ந்த குரலில் சொன்னார். அப்போது ஃபில்ம் ரோலின் விலை அதிகம் என்றாலும் விஜயின் நம்பிக்கையை பார்த்து ஓகே சொன்னேன். நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடித்து அசத்தி விட்டார். அன்று முழுவதுமே சிங்கிள் டேக்கில் தூள் கிளப்பினார். அவ்வளவு அமைதியாக இருப்பார். அன்றைக்கே இந்த படம் முழுவதும் விஜய் எப்படி நிறைந்திருக்கப் போகிறார் என்பது புரிந்துவிட்டது. மனம் கொள்ளாத சந்தோஷத்தோடு அன்று படப்பிடிப்பு முடிந்து ஹோட்டல் அறைக்கு திரும்பியதும் விஜய் தாங்க மாட்டார் என்று சொன்ன அந்த சீனியர் நடிகருக்கு ஃபோன் செய்தேன். சார், விஜய் பனங்காயே அல்ல, பாறாங்கல்லையே தாங்கக்கூடிய பல திறமைகளின் உறைவிடம். நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள் சார், எம்ஜிஆர் ரஜினியைப் போல சினிமாவை ஆட்சி செய்வார் அவர் என்றேன். அவர் வாயடைத்து போனார். அவரும் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு விஜயுடன் நடித்தபோது நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். அப்படிப்பட்ட விஜயிடம் அந்த சோக கிளைமேக்ஸை ஒரு நாள் சொன்னேன். அதற்கு அவர் கொடுத்த ரியாக்ஷன் என்னவாக இருந்திருக்கும்? அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.